அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரும் செவ்வாய்க்கிழமை இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரிய கிரகணம் அன்று வரும் அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக அமைகிறது. இந்த மாசி அமாவாசை எந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில இக்கால தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வரும். சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி அமாவாசை அன்று சூரிய கிரகணம் வருகிறது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை அல்லது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது. அதேபோல் இந்த அமாவாசை என்று விரதம் இருப்பதை விட எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்குங்க. அதேபோல் 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று ஏற்படுகிறது. அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. அதே போல் கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது, அதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது, பொதுவாழ்வில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய கிரகணம் முதல் சந்திர நேரம் முதல் அதிகபட்சமாக பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் மற்றும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஏற்படும் போது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று வரும் சூரிய கிரகணம், அதாவது ஒரு சூரிய கிரகணம் என்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இந்த அமாவாசை திதி சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் இந்த மாசி மாத அமாவாசை என்ற கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் எடுத்துக்காட்டு தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 10ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தானம் குரு பார்க்கிறாருங்க. 7க்குரியவர் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். புதிய தொழில் தொடக்கம் உண்டு. வாய்ப்புகள் புதிய கூட்டாளிகளினால் சேரும் வாய்ப்பும் எதிர்பாராத முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கவருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது. இத்தருணங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என இல்லாமல் முழுமையாக ஆலோசித்து யோசித்து பேச வேண்டுங்க. எல்லா விதத்திலும் கவனமாக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகளை மீண்டும் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று வில்வெளியை கொண்டு சூரிய பகவானை வழிபடுக. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது.